ரோட்ல மனநலம் சரியில்லாதவரை பார்த்த ஒரு சீடன் அவர் மேலே இறக்கப்பட்டு தன் குரு கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவரை பார்த்த அந்த குரு அவரை அப்படியே ஓரமாக அந்த மூலையில் உட்கார விடுங்க, சாப்பாட்டையும் தண்ணியும் முன்னாடியே வச்சுருங்க, பசிச்சா அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவாரு, யாரும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், அவரை கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனிதர் திடீர்னு கத்துவார், கல்லை எடுத்து அங்கே இருக்கிறவங்க மேலெல்லாம் வீசுவார். ஆனால் யாருமே அவரை கண்டுக்கல. இப்படியே பல நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் அந்த மனிதர் அமைதியாக இந்த குரு முன்னாடி வந்து, எனக்கு தியானம் கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். தன் செயலுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றலை, ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீடிக்காது. ஒரு வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் திரும்பி விவாதிக்காதீங்க, அமைதியாக இருங்க. அந்த இன்னொரு நபர் தானாக சரியாகுவார். அப்படி சரியாகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சரியாக இருப்பீங்க, உங்கள் மனநிலை சரியாக இருக்கும்.